Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். வெல்கம் டு a super duper-ஆன episode of 30 minutes with us only on Peppers Television. இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்ட் வந்து ரொம்ப கூலான ஒரு பர்சன். நாக்கு மேல சத்தியம் சொல்றேன், மூக்கு மேல சத்தியம் சொல்றேன். He's a fantastic-ஆன actor. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. whether it is his dance, whether it's his romance, whether it's basketball, இல்லைன்னா வந்து ரீசெண்டான ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு பர்சன். நம்ம கெஸ்ட் இருக்காங்க. The ரொம்ப கூலான ஆக்டர் with me is Nakul. வணக்கம் நகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட லாங் டைமோட ஆசை, your big wish, your big love வந்து has come true because you have met me again. So true. Last few days ல வந்து சத்தியமா சொல்றேன், you will not know it and you will agree with me. Morning, afternoon, evening and night daily வந்து ஒரு missed call வந்து அது வந்து யாருக்கும் தெரியாது. What is the disturbance of the missed call? எனக்கு disturb பண்றேன். So sorry by mistake. I think my phone likes you a lot. You don't like me, but too much. I love you more than the phone. I also love you very much, but it's not a Valentine's Day special, so we will talk about the cool thing. We'll talk about your movie Nakul. உங்க படம் வந்து தமிழுக்கு என் ஒன்றை அறுத்துவோம். பரவாயில்லை, எப்படி இருக்கு? Super. Thank you. I am copying the Nakul. Okay, ரொம்ப நன்றி. இது படம் வந்து has released few days back and பயங்கரமான word of mouth praise இருக்கு, publicity இருக்கு. People are loving the movie. Always வந்து ஒரு confidence இருக்கு that movie will do well. and நிச்சயமா வந்து ஆகுது. How do you react? எப்படி ஃபீல் பண்ணுங்க? ரிலீஃபா, எக்ஸைட்மென்ட்டா, செலிப்ரேஷனா, எப்படி இருக்கு? ஆரம்பத்துல வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது that this movie will really do well, but இப்போ வந்து ரிவ்யூஸ் எல்லாம் உள்ள வரும்போது ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்விட்டர்ல எல்லாம் chat பண்ணும்போது உங்க 18,000 fans in Chennai, 53,000 fans, 53,000 fans on Twitter. I have 0.1% of that calculation. இல்ல பரவாயில்லை, we all love you. Thank you. I am feeling so much better now, man. Thank you. 53,000 fans வந்து appreciate பண்றாங்க. I think so, yeah, Twitterல. and ரொம்ப பெருமையா இருக்கு, really happy and excited. ஏன்னா வந்து படத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது சரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல நல்ல ஃபோக்கஸ் பண்ணி படத்துல நடிப்போம், அந்த மாதிரி எல்லாம் ஆமா ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படி இருக்கும். பட் I don't think about the outcome. சோ இப்போ இந்த மாதிரி அவுட்கம் எல்லாம் வரும்போது ஐ அம் ரியலி எக்ஸைட்டட். நாங்க வந்து படம் நல்லா போனோம், எல்லாருக்கும் வந்து வெற்றி அடையணும், we should all be happy, அப்படியே ஒரு தாட்ல தான் இருப்பேன். பட் வர ரிவ்யூஸ் எல்லாம் நக்குல் நல்லா பண்ணிருக்காரு, சட்டலா நடிச்சிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் ரிவ்யூஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய விஷயம். நக்குல் வந்து கொஞ்சம் காமா இருக்காரு. ஆல்வேஸ் நக்குல் வந்து will be jumping and enjoy, very enthusiastic ஆன பர்சன் இருக்காங்க. படம் தி ஃபீட்பேக் வந்து சொல்றாங்க சக்சஸ்ஃபுல்லான படம் இருக்கு. உங்களுக்கு சக்சஸ்னா என்ன? இஸ் இட் தி ஃபீட்பேக், தி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸ்? என்ன சக்சஸ்னா என்ன உங்களுக்கு? ப்ரொடியூசர் ஹாப்பி இருக்கணும், வந்து ஃபேன்ஸ் படம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும். தே ஷுட் பி வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க அவங்க, அவங்களுக்கு வந்து அந்த திருப்தியா இருக்கணும், ஒரு வசூல் இருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் மெயின்லி அஃப்கோர்ஸ் ஐ திங்க் தட்ஸ் ஒன்லி சக்சஸ். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து when people tell that நகுல் இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டோட்டலா மாறி இருக்கீங்க இந்த படத்துல, அந்த மாதிரி எல்லா விஷயம் கேட்கும்போது as an actor I feel successful. ஒரு வெற்றி. ஏன்னா அதுக்கு தானே எவ்வளவு கஷ்டப்படுறேன். So yeah, success to me is like that, and I'm getting that things on Twitter. நான் சந்தோஷமா இருக்கேன். You already looking on, நீங்க நினைப்பீங்க என்ன பாக்குறா, கீழே வந்து phone இருக்கா வருது. So they are wondering what you are seeing constantly on Twitter. Yes. Okay, very good. Let's continue and tell me, Valinam வந்து was a very முக்கியமான மூவி for you. அறிவழகன் சார் வந்து இயக்குனர் இருந்தாங்க, சூப்பரான மூவி, ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ், and we all spoke and loved it. அதுக்கு அப்புறம் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க what will Nakul do next? இது வந்து உங்க நெக்ஸ்ட் ரிலீஸ் இருந்தது. Tell me, how is the flow as an actor going? உங்க மைண்ட் செட் வந்து என்ன இருக்கு? வல்லினம் படத்துக்கு அப்புறம் ஆக்சுவலி வல்லினம் படத்துக்காக ஒரு 2 years கிட்டத்தட்ட I invested in that, and ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சார் படம் இல்லையா, அப்படியே எஸ்கேப்பா பேக்கப்பா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வல்லினம் ஐ திங்க் required that kind of energy. நிறைய ஒரு டெடிகேஷன் தேவைப்பட்டுச்சு, and basketball and full character change. I knew அந்த படம் வந்து நிச்சயமா ஒரு நேம் சேஞ்ச் will come in that film, that நகுல் எப்படி பண்றாரு, ஒரு பெர்ஃபார்மர் வந்திருக்காரு. அண்ட் எப்பவுமே ஒரு இமேஜ் இருக்குல்ல, that ஒரு ஹைப்பர் நகுல் எப்பவுமே வந்து பப்ளியா இருப்பாரு. ரியல் லைஃப்ல ப்ராபபிலி அப்படி இருப்பேன், பட் படத்துல வந்து ஐ வாண்ட் டு ஷோ டிஃபரன்ஸ். ரொம்ப டிஃபரண்டா தெரியுது. யூ சக்சீடட் இன் தட். அப்படிங்களா? Thank you. ஒரு as a different characters பண்ண முடியும் அவரால. வெறும் வந்து சாக்லேட் பாய் தான் நடிப்பாரு, இல்லனா ரொமான்ஸ் ஆக்ஷன் தான் பண்ணுவாரு. ஐ வாண்டட் டு பிரேக் தட். அந்த ஸ்டீரியோடைப் வரக்கூடாது. ஐ திங்க் ஒரு an actor வந்து ஸ்டீரியோடைப் இஸ் டெத் ன்னு நினைப்பேன். சோ வல்லினம் படத்துக்கு அப்புறம் ஒரு காலேஜ் பாயா அந்த சூடு ரத்தம் ஃபைட்டிங் டைப் அதெல்லாம் பண்ணிட்டு I was like wondering இதுக்கு மேல என்ன பண்றது. I can't do mass, அதெல்லாம் ரொம்ப too much. ஏதாவது ஒரு டிஃபரண்ட் கேரக்டர் ட்ரை பண்ணலாமே. சோ அப்ப இந்த வசந்த் கேரக்டர் வந்து கேட்கும்போது I was like
கம்ப்ளீட்லி ப்ளோன் வாஸ் லைக் இது பண்ணலாம் அப்படியே அந்த கிருஷ்ணா கேரக்டருக்கு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் இவரு இது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் பிளஸ் ஸ்கிரிப்ட் வேற கேட்கும்போது அவ்வளோ ஜாலியா இருந்தது அண்ட் ராம் பிரகாஷ் ராய்பா சாரோட நரேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது பிரமாதமா இருந்தது பிளஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சந்திரன் சார் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் நான் லாட்ஸ் ஆஃப் மணி கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் எவ்வளோடா அதான் சொல்ல முடியாது பிரைவேட் கோடிக்கணக்கில் வந்து நம்ம பேசக்கூடாது இல்ல பட் நல்ல டீம் இருந்தது ஆக்சுவலி லவ்லி டீம் டு வர்க் வித் ஆஃப் கோர்ஸ் நல்ல டீம் வேற சந்திரன் சார் கூட நான் ஏற்கனவே நான் ராஜாவை போகிறேன் படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த படம் வந்து சரியா போல பட் அதுக்கப்புறம் இந்த கதை கேட்டு முடிச்ச உடனே நகுல் தான் இந்த ரோல் ப்ளே பண்ணும் நான் ஒரு ஆசைப்பட்டாரு அண்ட் ஹி இமிடியட்லி கால் மீ செட் நகுல் ஐ வாண்ட் யூ டு ப்ளே அந்த ஒரு பிலீஃப் இருந்தது உங்க மேல which of course ஒரு பெரிய அவார்ட் வேற ஒரு ப்ராடக்ட்டா பார்க்காம ஒரு வந்து மார்க்கெட் இதெல்லாம் பார்க்காம ஒரு ஆக்டரா இது இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டா இருக்கும் சோ இருப்பாரு சோ I'm very grateful to him and plus in the படத்தோட editor Vijay Sabu he worked with me in Vallinam and he won a national award for it so அது ஒரு big addition அப்புறம் தமன் என்னோட very close நெருங்கிய நண்பர் so he's there in the film so ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது and of course எல்லாரும் வந்து இந்த படத்துல இன்னும் வந்து they were very dedicated I knew it's a very dedicated team கண்டிப்பா இந்த படம் வந்து it will be successful இது இருந்தது டுடே வந்து the only time I am feeling ராஜி வந்து கம்மி பேசுறாங்க நம்ம கெஸ்டே வந்து நிறைய பேசுறாங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க no doubt about it and tell me one thing Nakul in the journey from 2003 வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க with the Subabana movie boys இது வந்து 12 years ஆயிருக்கு still வந்து people believe Nakul வந்து அந்த young boy அந்த young actor வந்து believe பண்றாங்க in the journey of about 12 yearsல வந்து how have you grown as an actor இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்ன பாக்குறீங்க நீங்க how do you see yourself பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து மெயின்லி தி ஆக்டிங் பக் காட் ஆன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆக்டிங் எல்லாம் யோசிக்கவே இல்லை நான் பட் பாய்ஸ்க்கு அப்புறம் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அந்த மாதிரி தாட் நிறைய இருந்தது நிறைய பேர்கிட்ட வந்து சொன்னேன் தட் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன் நான் அண்ட் ஐ காட் வெரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபார் தட் வேணா நக்குல் இது நான் பண்ணாதேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட் ஐம் கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் தெம் அவங்களால தான் வந்து அந்த வெரி வந்தது தட் யூ நோ ஐல் டூ ஒன் ஃபில்ம் அட்லீஸ்ட் ஐல் டை as a hero பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் இருந்தது ஒரு மோட்டிவேஷனா இருந்தது yeah and basically I think Tamil cinema is very beautiful and அந்த இந்த இண்டஸ்ட்ரியோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் எத்திக்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் ஐ லேர்ன்ட் a lot of things நகுல் ஃபீட்பேக் as an actor வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யார் என்ன சொல்றாங்க வந்து matters a lot to every actor so உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் what is the best feedback compliment advice யார் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இப்போ ஆக்சுவலா லைக் ஐ செட் வல்லினம்ஸ் டைரக்டர் அறிவழகன் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் லாட் ஏன்னா பாய்ஸ் படத்துல இருந்து என்ன பார்த்திருக்காரு பாய்ஸ் படத்துல ஒரு he was an assistant director ஓகே ஆமா அப்படிதான் அவர் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு so he seen me from boys அந்த ஜூஜோ என்ன பார்த்திருக்காரு so வல்லினத்துக்கு அப்புறம் first of all I'm very grateful he gave me an option like that ஏன்னா அந்த முள்ளமன்றி பாய வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோ பார்க்க முடியுமா அப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்க முடியுமா பிரேவான தாட் ஒரு பெரிய பிரேவான தாட் ரைட் and he gave me that opportunity and நிறைய வந்து many people appreciated that performance so எனக்கு ஒரு பயம் இருந்தது யூனோ அடுத்தது என்ன பண்றது யூனோ how will it be so இவர் என்ன சொல்ல போறாரு and I recently spoke to him நேத்து தான் actually பேசினேன் நானு and அவர் படம் பார்த்தாருக்காரா ஆமா பார்த்தாரு and ரொம்ப பிடிச்சு போச்சு and he really appreciated my work and ரொம்ப சட்டலா நடிச்சிருக்கீங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு and first question is like I asked him is that I hope you're proud of me நல்லா பண்ணிருக்கேன்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க very good script choice and usually the stereotype ஆகாம நீங்க இது ஒரு வேலை பண்ணிருக்கீங்க so I'm really happy he said நகுல் வந்து சொல்லலாம் ஈஸிலி சொல்லலாம் நகுல் has matured as an actor அது வந்து தாராளமா சொல்லலாம் at least மக்கள் சொல்றாங்க அப்படி சொல்றாங்க ஐ ஹோப் நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய இன்னும் இருக்கு பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டெய்லி ஐம் லேர்னிங் சம்திங் நான் கேள்விப்பட்டிருக்கேன் when I talk to any actor சொல்வாங்க they are the actor that they are அவ்வளவு சக்சஸ் வந்திருக்கு அவ்வளவு நல்ல ஆக்டர் ஆயிருக்காங்க because of the directors because of the இயக்குனர்ஸ் சரியா you have worked with some fantastic directors right from your first movie till இன்னைக்கு வரைக்கும் you worked with a lot of Superban directors seniors youngsters all that tell me about all the directors that you have worked with what have you learned from each one என்ன கத்துக்கிங்க நீங்க ஒவ்வொரு இயக்குனர் first வந்து சங்கர் சார் தான் சொல்வேன் ஏன்னா he gave me the opportunity in boys but சங்கர் சார் கூட அந்த working experience வந்து it was a very nervous experience first time camera first time cinema first time anything வந்து cinema nothing camera கூட எனக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாது location timing இந்த dates gates இந்த வார்த்தை எல்லாம் தெரியவே தெரியாது I didn't know the lingos
பட் சங்கர் சார் கூட அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்களோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சங்கர் சாரை வந்து ஸ்பாட்ல சங்கர் சாரோட படம் எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க such a big creatorலாம் பார்ப்பாங்க. பட் ஹீஸ் ஆல்சோ வெரி ஸ்டைலிஷ் பர்சன் என்ன பொறுத்தவரைக்கும். ஸ்பாட்ல when he sits and he does his shots and அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தா is to really enjoy seeing him work and all that, and very dedicated. And ஒரு he used to get what he wanted. அந்த மாதிரி I knew how to extract the performance. என்ன தேவை இருக்கு. ஆமா, and எவ்வளவு டேக் போனாலும் சரி எது இருந்தாலும் he was very fixed. அது வேணும், அந்த மாதிரி இருக்கணும். So I really like that about Shankar sir. அது மெயின்லி எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் சங்கர் சார் கூட வந்து அந்த ஒரு பிரியாணி சீன் இருக்கும் படத்துல, பாய்ஸ் படத்துல. அங்க வந்து நான் அந்த ஓனர் என்ன அடிப்பாரு, நான் போய் சாப்பிடும்போது இது வரைக்கும் எங்க அப்பா கூட அடிச்சது இல்ல, அடியை விட மனம் தாங்க அதிகமா வலிக்குது. அது அந்த சீன் வந்து ஆக்சுவலா that was the first day that நான் சங்கர் சார் கூட ப்ராப்பரா ஒன் ஆன் ஒன் நடிச்சிருக்கேன். ஆமா, இல்லனா வந்து கும்பல் 5 பேர் இருப்பாங்க, எங்கேயாவது வந்து மறைஞ்சு நடிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் அந்த சீன்ல வந்து ரொம்ப நர்வஸா இருந்தேன் நான். பட் because of Shankar, because of slap both. ஏன்னா சங்கர் சார் வந்து எனக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்லாப் எல்லாருக்கும் தெரியல எனக்கு. பட் அந்த ஆக்டர் லக்ஷ்மண் சார் கிட்ட அவங்க சொன்னாங்க, சார் ஸ்லாப் பண்ணிடுங்க சார் ஷார்ட்ல. நான் அப்படியே ஸ்லாப்பா சார் என்ன சார் சொல்றீங்க, ஸ்லாப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ நோ சங்கர் லக்ஷ்மணனா ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஸோ அவர் வந்து டச் கூட பண்ணல. பட் அந்த சீன் அவ்வளோ பிரமாதமா வந்தது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா போச்சு அந்த சீன். வி ஃபினிஷ்ட் இட் லைக் இன் 1 hour குள்ள அந்த சீன் முடிச்சிட்டோம். So that was the first experience. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. சங்கர் அந்த டைம்ல சங்கர் சார் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நர்வஸா இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது, ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆமா, அண்ட் சங்கர் சாரோட அந்த ரியாக்ஷனை பார்த்து ஏய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லும்போது I was really அது வந்து ஒரு அவார்ட், ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்திருக்கு. அப்பதான் I think that acting bug உள்ள வந்தது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து have you been in touch with Shankar sir? பேசிருக்கீங்க, மீட் பண்ணிருக்கீங்க? சங்கர் சாரை வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் மீட் பண்ணுவேன். பட் சங்கர் சாரை பார்க்கும்போது என்ன தெரியல, whenever I meet him I'll go அது ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஹலோ சார். ஆமா கண்டிப்பா எப்பவுமே இருக்கு. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் த பர்சன். அண்ட் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமையா சொல்ல முடியும். தட் ஐம் சங்கர் சார் ஸ்கூல், சங்கர் சார் கிராஜுவேட். ஆமா, அது ரொம்ப பெருமையா ஒரு ரெஸ்யூமேல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் சொல்லலாம். இன்னும் கூட பாய்ஸ் படத்தை பத்தி இஃப் ஐ கோ டு ஹைதராபாத் அண்ட் ஆல், எனக்கு வந்து எவ்வளவு படம் பண்ணிருக்கேன், பட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாய்ஸ் யூ பாய்ஸ் ஜுஜு லைக். ஆமா, சோ ஐம் ரியலி ஹிஸ் அந்த டைம் நீங்க கத்துறீங்க எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். இப்போ வந்து எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எல்லா இந்தியாவே கேக்குறாங்க. you will not discuss. சொல்லுங்க மச்சா, don't discuss all this. Okay, let's continue. அது வந்து பாய்ஸ்க்கு அப்புறம் you work with other directors as well. ஆமா, பாய்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது. ஐ திங்க் ஒரு 3 to 4 year கேப் இருந்தது. அந்த கேப் வந்து எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐ வாண்ட் டு பீ an actor, நான் வந்து ஹீரோ தான் ஆகணும். ஆனா அந்த கேப் வந்து வாய்ப்பில்லை, ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆமா நிறைய இருந்தது. physical and mental status அது எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது. தட் பட் எல்லாரும் வந்து 4 heroes 5 heroes அதே பாய்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது. and I didn't want to be stereotyped in that. ஒரு படமாவது ஹீரோ நடிக்கணும். ஆனா அப்ப எனக்கு இந்த பிஆர் ப்ரமோஷன் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அதெல்லாம் தெரியாது. டைரக்டர்ஸ் ஆபீஸ்க்கு எல்லாம் போய் மீட் பண்ணும் அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஷோக்கு போனேன் நான், ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ. அண்ட் அந்த இன்டர்வியூ வந்து பிவி பிரசாத் சார், ஹீஸ் தி டைரக்டர் ஆஃப் காதல் விழுந்தேன், அவங்களோட மிஸ்ஸஸ் அந்த இன்டர்வியூ பார்த்தாங்க. And அப்ப வந்து பிவி பிரசாத் was searching for heroes. He was going outside universities and college and standing and waiting, இவர ஹீரோ இன்ட்ரோ듀ce பண்ணலாமா இப்படி. he wanted to introduce someone. அப்ப வந்து அவங்க மிஸ்ஸஸ் அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பையனை பார்த்தேன், இந்த பையன் அதான் அந்த பாய்ஸ் நடிச்சிருக்கான். he got damn angry. ஒரு ஆக்சுவலா ஒரு வெரி ஹைப்பர் பர்சன். அவங்க சம கோவம் வரும் உங்களுக்கு. லூசா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அந்த யார பத்தி பேசுறீங்க? ஆமா, but she said no please just call him, meet him once அப்படி சொன்னாங்க அவங்க, I believe. So ஆபீஸ்க்கு போனேன் நானு. she is not a wife only, she is a தெய்வம். எனக்கு வந்து பிரசாத் சார் I am very grateful to ஆமா மேடம், thank you மேடம். So அப்ப பிரசாத் சார் என்ன மீட் பண்றப்போ என்ன தெரியல, he didn't ask me that என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க மாத்தணும் இதெல்லாம் சொல்லவே இல்லை அவங்க. he just looked at me and said ஹீரோ நடிப்பீங்களா? என்ன சொல்றதே தெரியல. I was actually going to say sir ஸ்டோரி சொல்லுங்க சார் அடுத்து சார் அப்படி இல்ல. I don't know, I was going to say like no, ஆனா yes அப்படி வந்தது. And I think the journey started. அந்த படத்துல மில்டன் சார் கூட as a cinematographer. So actually எனக்கு மில்டன் சார் அப்ப சினிமால யாரெல்லாம் இருக்காங்க அப்ப எனக்கு தெரியல அவ்வளோ. who's who, யார் big யார் small தெரியாது. But I really like that name மில்டன் சார். அது மில்டன் வாட்டர். ஆமா, அது ஃப்ளாஸ்க் பாம்பேல எல்லாம் வெரி ஃபேமஸ் அது. சோ இது மில்டன் சார் கண்டிப்பா ஏதாவது சம்திங் இஸ் தேர், ஏதாவது கனெக்ஷன் இருக்கும்னு நினைச்சேன்.
and I said okay to it and sir சொன்னாங்க PV சோ அந்த பேரு மில்டன் கேட்டுட்டு நீங்க ஒரு படம்க்கு ஓகே சொன்னீங்க. yes actually இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இருக்காங்க தமிழ் சினிமா. it was a really career changing life turning move. அந்த ஒரு சாங் ஆமா it took you from Chennai to all over the world. அந்த ஒரு ரேஜ் இருந்தது, அந்த ஒரு கிரேஸ் இருந்தது. எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கிரேஸ் விஜய் ஆண்டனி சாரோட? ஆக்சுவலா வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து டியூன் பண்ணிருக்காங்க. பட் அந்த சாங் வந்து PV பிரசாத் சார் தான் எழுதினாங்க. நாக்கு முக்கா அந்த டேர்மே அவங்க தான் எழுதிருந்தாங்க. அது மீனிங் என்ன இப்போ எனக்கு தெரியல. நாக்கு முக்கா ஆக்சுவலா அவங்க ஐ பிலீவ் மேலமோட சத்தம் வரல டங் கட கட டங்க டங்க நாக்கு முக்கா அந்த மாதிரி ஒரு சத்தம் அவங்க he thought would be nice. நாக்கு முக்கா இது நாக்கு முக்கு அப்படிதான் நினைக்கிறேன். பட் I'm not sure. வரல கண்ணு முக்கிய இல்ல ஆனா so he's the one who actually was the instrumental in making that in preparing that song. But first time நான் அந்த சாங் கேட்கும்போது என்ன first thing that came to mind is ஐயோ இதுக்கு டான்ஸ் பண்ணனும், குத்து போடணும் ஐயோ அப்படி ஒரு தாட் வந்தது. அண்ட் லக்கிலி ஸ்ரீதர் மாஸ்டர் அந்த சாங்கை வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு we went for the song and ஸ்பாட்ல எல்லாரும் வந்து நகுல் பெரிய சாங் பெரிய ஹிட் நகுல் கரெக்டா பண்ணுங்க, நல்லா ஹையா பண்ணுங்க, ஃபுல் எனர்ஜியோட பண்ணுங்க. எனக்கு ஒரே பயம் எனக்கு இவ்வளவுதான் வரும் சார் சொல்லி எப்படியாவது வந்தது. ஐ அம் லக்கி ஆடியன்ஸ் வந்து லைஃப் சேஞ்ச் ஆஃப்டர் தி சாங் வந்து லைஃப் எப்படி மாறி போச்சு? Hey, Nakamuka uncle. அப்படியாச்சு. பட் யா இட் டெஃபினெட்லி இந்த சாங்க்கு வந்து பாலிவுட்ல கூட நிறைய செலிபிரிட்டிஸ் ஆடி இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி பாடுவாங்க ஸ்டேஜ்ல. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாம்பேல நார்த்ல எல்லாம் வந்து டிஸ்கோஸ்ல இந்த நாக்கமுக்கா சாங் ப்ளே பண்றாங்க. அப்படியே தமிழ் சாங். அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட வந்து அந்த சாங்கை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு இது இருந்தது. ஐ வாஸ் லைக் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு சாங். ஒவ்வொரு பர்சன் லைஃப்ல வந்து ஒரு ஹை டைம் இருக்கு, ஒரு ஹாப்பி டைம் இருக்கு. ஒவ்வொரு பர்சன் லைஃப்ல வந்து ஒரு சேட் டைம், டஃப் டைம் இருக்கு. உங்க கெரியர் பத்தி தான் நம்ம பேசுறோம். we talking only about your career. Which was the happiest stage of your life? Is it now when everybody is accepting the actor Nakul? இல்லனா வந்து I think it's been up and down னு சொல்லுவேன். happiest வந்து நாக்கமுக்கா and all that stage and மாஸ்லா மணி அதுக்கு அப்புறம் கண்டினியூஸ் ஒரு பெருசா இருந்தது. அது ஒரு பெரிய இது. அப்புறம் கந்தக்கோட்டை டிண்டு oh my god அப்படி இருந்தது. and then அதுக்கப்புறம் நான் ராஜாவை போகிறேன் I did with a lot of effort and all, but அது ஒரு டீம் எஃபர்ட் நான் சொல்லுவேன். and அதுவும் வந்து சரியா போல. and அது கொஞ்சம் it affected me quite a bit. ஏன்னா நிறைய இந்த படத்துக்காக நான் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தேன். and it didn't go difficult role. and plus ஒரு கேப் வேற இருந்தது. நான் ராஜாவை போகிறேன் பண்ணும்போது நான் வந்து வல்லினம் வேற பண்ணிட்டு இருந்தேன். I think ஒரு நம்பிக்கை போயிடுச்சு என் மேல. நக்குல் வந்து இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு சும்மா சொல்லுவார். I think audience thought like that. So I was waiting for Vallinam and படமே பேசிட்டோம். நான் பேசினா சரியா இருக்கு. அது ஒரு பயம் இருக்கா? இப்போ suppose Vallinam had not done well, காணாம போயிருந்தா, ஆமா then it would have been a pretty disaster then. ஆமா கண்டிப்பா. ஏன்னா சொந்தமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் as an actor for me it's only one take one film and எனக்கு I don't know அந்த சான்ஸ் வருமா வராதா அப்படிதான் நான் எனக்கு போயிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் லைக் 10 பேர் வெளிய நின்னுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கும். I think ஆக்டரோட லைஃபே அப்படிதான் நினைக்கிறேன். and அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் luckily I worked with some good people. As a professional வந்து as an actor நக்குல் வந்து எது ஒரு இயக்குனரோட நீங்க வந்து வர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? Don't say all and all. கௌதம் மேனன் சார் கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஐ திங்க் அவங்களோட அந்த அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிளாஸியா இருக்கு. அவங்க மீட்டும் பண்ணிருக்கேன். நான் met him couple of years ago மாஸ்லாமணி டைம்ல மீட் பண்ணிருந்தேன். பட் some things didn't work out. இருந்தாலும் ஐ திங்க் அண்ட் மற்ற ஆக்டர்ஸ்ல இருந்து நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல், அவங்க எப்படி சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி he tries to get mold the actor. அந்த விஷயம் I really would like to try to work with. Gautam Menon following you on Twitter? Follow பண்றாங்க? No, நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். Okay, yeah. Follow me. I tell me which actress வந்து you want to work with? இப்போ எல்லாரும் வந்து நயன்தாரா, தமன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க நீங்க என்ன சொல்றீங்க? ரீசெண்டா வந்து ஜிகர்தண்டா படம் பார்த்தேன். and I really like லக்ஷ்மி மேனன். அவங்களோட அந்த she is a very performance oriented actress. ஏன் நான் கேக்குறேன், ஜஸ்ட் கேக்குறேன் யாரு லக்ஷ்மி மேனன் கூட ஒரு படம் பண்ணனும் ஆசையா இருக்கு. ஓகே, ரீசெண்டா வந்து என்ன படம் நீங்க தமிழ்ல பாத்தீங்க? You loved that movie very much. Like I said,
ஜிகர்தண்டா பார்த்தேன். கார்த்திக் சுப்பராஜ் has done a fabulous job and plus அந்த படத்துல என்னோட ஃப்ரெண்ட் சிம்ஹா நடிச்சிருக்காரு. ஓஹோ வெரி குட். சோ சிம்ஹா நானும் ஒண்ணா நடிச்சிருக்கோம் ஒரு படத்துல. ஆமா ஒண்ணா நடிச்சிருக்கோம் இன்னொரு படத்துல. சோ ஐ டிடன்ட் நோ இவ்ளோ டாலன்ட் உள்ள இருக்குன்னு ஐ டிடன்ட் நோ. சோ ஜிகர்தண்டா பார்க்கும்போது I was like blown over like wow. சீரியஸ்லி செம என்ன படம் ரீசெண்டா பாத்தீங்க? அதை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ண ஏடா டைம் வேஸ்ட் பண்ண? அப்படி நான் அந்த மாதிரி படத்துக்குலாம் போக மாட்டேன். நான் இல்ல ஆனஸ்டா சொல்றேன், நான் வந்து படத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன். ரிவ்யூஸ் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்ணா இந்த படம் பாருங்கண்ணா, இல்ல மச்சான் இந்த படம் பாருடா, அப்படி ஏதாவது இருந்தா தான் நான் யூசுவலி கோ ஃபார் a film. அப்படிதான் நான் போவேன். அண்ட் ஆமா அந்த மாதிரி சமீபத்துல எந்த படம்? Okay, now tell me, we know that you're a superb actor, we know you're a good singer. அது தவிர வந்து என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னாக்குள்ள? What is the talents that you have? Talents giving miss call very often. செம்ம டேலண்ட் ப்ரோ, அது சும்மா இல்ல. நான் டேலண்ட் சொல்ல மாட்டேன், பட் ஐ ப்ளே தி கிட்டார் அண்ட் கீபோர்ட். 5th grade keyboardist நானு. I've learned done. கிட்டார் அங்க கொடுத்துட்டா? Thank you, no thanks. போய் சொல்றீங்க நிஜமா இருக்காது டேலண்ட்? இல்ல ஒரு ட்ரெயின் கிட்டார்ஸ்ல யூடியூப்ல செல்ஃப் லேர்ன் கிட்டார். ஆமா, சோ அது ஐ லைக். அண்ட் கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவேன். அதுவும் வந்து நான் கத்துக்கல நானு. இட் வாஸ் ஜஸ்ட் like you know watching TV and all பார்த்து நல்லா ஆடுறாங்க, சோ அது காப்பி எல்லாம் பண்ணுவேன் அவ்வளவுதான். பட் நாட் a trained dancer. சோ சின்ன சின்ன டாலன்ட் இருக்கு, அவ்வளவு எல்லாம் என்ன குட் ஹேபிட்ஸ் இருக்கு நக்குல்ல? வந்து குட் ஹேபிட்ஸ் இருக்கா? good habits. We'll go to the next question. Doubt. சொல்லுங்க குட் ஹேபிட்ஸ் என்ன இருக்கு? I don't know. அது நான் சொன்னா நல்லா இருக்காது, வேற யாரும் சொல்லணும். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுங்க? நீங்க அது மாத்தணும் அவசியமே இல்ல. குட் ஹேபிட்ஸா I think drivingல I'm very இது law, respect the law, obey the law. போலீஸ் பதல வந்து அப்படி ரெட் லைட்ல வந்து ஃபாஸ்டா போங்க. இல்ல ஸ்டாப். yellow light வந்தாலே ஸ்டாப் தி கார், டோன்ட் ரேஸ், டோன்ட் கட், ஹெல்மெட் போடுவேன். அந்த மாதிரி எல்லாம் சோஷியல் விஷயம்லாம் யா சூப்பர். ஐ பிலீவ் இட். And a good habit is good habits வந்து சின்ன சின்ன விஷயம், like summerல வந்து birds and all, keep water for the birds. Oh very nice. I love animals, ரொம்ப பிடிக்கும். So carry biscuits in the car. Like dogs? Okay, carry biscuits in the car. Very sweet. சின்ன சின்ன விஷயம், you know, you can just give some dogs on the road and pound. They're very cute, very cute. nice. Good. So this is the softer side of Nakul, very nice side of Nakul. No, I would like I think if you everybody could do it, pretty nice, no? Of course. அந்த மாதிரி அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நான் இது பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன் அப்படி எல்லாம் இல்ல. What are the bad habits? I had a few bad habits. Surely irundhudu, but now I'm very clean. I used to smoke. But I've quit smoking for a very long time now. And plus and the ads vara munnadi da I quit smoking. So luckily ipo and the trailer la paakumbodhu you feel proud idella na pannadilla? Ama correct ah na and vidumbodhu mattum the ads vandhathu. So before that I stopped. I'm really happy. Adu or bad habit irundhudu. Okay, if God comes to you now Nakul, God unkitte vandu solranga I will grant you 3 wishes. Moonu enna aasai irukku vandu we will give it to you. என்ன 3 ஆசை இருக்கு? பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் சேர்த்து. பெரிய ஆடி, பெரிய வண்டி, நல்ல பொண்டாட்டி, என்ன 3 ஆசை இருக்கு? மணிரத்னம் சார் கூட ஒரு படத்துல நடிக்கணும் ஒண்ணு. மணிரத்னம் சார் ஆல் தி பெஸ்ட். டூட். அப்புறம் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மை ஜோக் ரொம்ப லேட். பரவாயில்லை. அப்புறம் அகைன் தமிழ் சினிமால பேசிக்கலி வளரணும், grow ஆகணும். And third wish வந்து 3 more wishes. Hey, this is like a girl, macha. Romba jealous, romba greedy. Okay, thank you so much, Nakul. Okay, boys and girls, inga pathinga oru fantastic ana, jolly ana, lively ana episode with actor Nakul. Ana unga feedback vandu romba mukkiyamaana vishayam. Log on to facebook.com/peppers. Give us your likes, your feedback and your comments. My name is Rajiv. This is Nakul. Goodbye and stay tuned to Peppers Television. Suda suda unga manadai thoda.